இன்று திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட சாந்தி நகர் காவலர் குடியிருப்பு. இந்த காவலர் குடியிருப்பு வந்து சுமார் 36 வருடங்கள் இருக்கு. இங்க 550 வீடு இருக்கு. இங்க இருக்கிறவங்க பிள்ளைமே குடும்பத்தில் ஒவ்வொருத்தவங்க காவல்துறையில் வேலை பார்த்தவங்க, காவல்துறை வேலை பார்த்து ஓய்வு பெற்றவங்க தான் இங்க இருக்காங்க. இங்க வந்து மாநகராட்சியிலேருந்து இப்போ பாதாள சாக்கடை மொத்தமாக இங்க இருக்க அத்தனை பகுதியில் உள்ள சாக்கடையும் இங்க வந்து ஒன்று சேர்ந்து அதை சுத்திகரிக்கிற மாதிரி ஒரு கிணறு ஒன்று கட்டுதாங்க, பம்பிங் ஒன்று கட்டுதாங்க. இதுல வந்து இங்க இருக்கிற மக்கள் யாருக்குமே ஒரு துளி கூட விருப்பம் இல்லை. காரணம், இதனால் நாளைக்கு ஃபியூச்சர்ல நோய் பெற அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, குடியிருப்பு வாழ்கின்ற பகுதியிலிருந்து 5 மீட்டர் இடைவெளியில ஒரு 35 அடி ஆழத்துல குழி தோண்டுதாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தும். இங்க இருக்கின்ற குடியிருப்பு பகுதியில் யாருக்கிட்டுமே எதுவுமே கேட்கல. இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத மாநகராட்சி சொல்லவும் இல்லை. அதிகப்படியான காவலர் அரசாங்க ஊழியர்கள் இருக்கிற பகுதி இது. இங்க அவங்க இருக்கின்ற எல்லாருமே வேலைக்கு போன பிறகு பொம்பளையெல்லாம் இருக்கிற நேரத்துல காவல்துறையோட பாதுகாப்போட இங்க வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. இதை எதிர்த்தா எங்களை வந்து மிரட்டுதாங்க, இங்க இருக்க மக்களை வந்து பயமுறுத்துறாங்க, அச்சுறுத்துறாங்க. இது வந்து தமிழக அரசு, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அரசாங்க திட்டத்தை நாங்க தடுக்கல. நீங்க மக்கள் வாழ்கின்ற பகுதியை விட்டுட்டு அவுட்டர்ல எவ்வளவு இடம் இருக்கு, அங்க போய் நீங்க குழி தோண்டுங்க, அங்க நீங்க என்ன திட்டினாலும் கொண்டு வாங்க. அதற்கு அரசாங்கத்துக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். ஆனா இங்க மக்கள், சிறுவர்கள் அதிகமா வாழக்கூடிய ஏரியாவில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு நோய் தொற்று பரவக்கூடிய, எதிர்காலத்துல பரவக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து அதிக மக்கள் வாழ்கின்ற பகுதியில் வந்து நீங்க தோண்டுவதா நாங்க மக்கள், இங்க இருக்கின்ற குடியிருப்பு பகுதி சங்கங்கள் எல்லாருமே எதிர்க்கிறோம். இதை உடனடியாக இந்த திட்டத்தை நீங்க நிறுத்தணும். இந்த இடம் வந்து சிறுவர் பூங்கா இடம். அதை வந்து சிறுவர்கள் விளையாடுவதற்கு நீங்க தமிழக அரசு ஒத்துழைப்பு கொடுத்து பூங்கா அமைச்சு கொடுக்கணும். இங்க வருகின்ற ஓட்டு கேட்க வருகின்ற மக்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் மட்டும் பூங்கா அமைச்சு கொடுக்கும், நல்ல சாலை வசதி போட்டு கொடுக்கும், நல்ல தண்ணி போட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கு மக்களை வஞ்சிக்கும் விதமாக, மக்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்கின்ற விதமாக இந்த திட்டத்தை திணிப்பதை வந்து நாங்க எதிர்க்கிறோம். இதை வந்து நாங்க மீடியா முன்னாடி எல்லாரும் முன்னாடியும் சொல்றோம். இன்னைக்கு திருநெல்வேலி கலெக்டர், மாநகராட்சி கலெக்டர் கிட்ட நாங்க மனு கொடுத்திருக்கோம். இந்த திட்டத்தை கைவிடணும், மக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் இந்த திட்டத்தை உடனே கைவிட வேண்டும். இல்லை என்றால் இது மக்கள் போராட்டமாக வெடிக்கும் என்பதை நாங்க இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்.